இப்ப எங்களுடைய கழக தோழர்கள் இங்க முதல் மாநாட்டுல ஒரு படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல 1, 2 சாலை விபத்துகள் வந்து நடந்ததே தவிர, பெரும்பான்மையிலும் அந்த அரங்கத்திலயும் சரி, மாநாட்டு திடல்லயும் சரி, பெரிய குழப்பங்கள் எதுவுமே நடக்கல. ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. இன்னும் சொல்லப்போனா முதல் மாநாட்டிலுமே கூட காவல்துறையினுடைய ஒத்துழைப்பை விட, எங்களுடைய தன்னார்வ தொண்டர்களும், நாங்கள் ஏற்பாடு செய்த தனியார் பாதுகாப்பு அதிகாரிகளும் தான் போதிய அளவுக்கு பாதுகாப்ப குடுத்தாங்க. இப்பவுமே வந்து காவல்துறை இந்த மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அவருடைய கடமையாக இருந்தாலும் கூட, இது அவருக்கு பெரிய தொந்தரவெல்லாம் ஏற்படாது. ஏன்னா, இது ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் இருக்குது. மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த ஒன்றியம், ஒன்றியத்து கட்டுப்பாட்டுக்குள்ள ஊராட்சி கிளைகள், அதே மாரி நகரத்து கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த வார்டுன்னு சொல்லி ஒரு ஒழுங்குக்குள்ள தான் வருவாங்க. பெரிய அளவுல காவல்துறைக்கு இது ஒரு தொந்தரவாக இருக்காது. 2வது நீங்க சொன்ன மாரி நீங்களே சொல்லிட்டீங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்புலாம் நம்ம ஊர்ல இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வடநாட்ட கம்பேர் பண்ணும் பொழுது, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பெரிய அளவுலலாம் வந்து காவல்துறையினுடைய பாதுகாப்பை மாநிலம் முழுவதும் வழங்க வேண்டும்ங்கிற அளவுக்கு இதுவரைக்கும் இல்லை. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குமோ தெரியல. இப்ப புதுசா சொல்லக்கூடிய விதிர்ஜனம்லாம் சொல்றாங்க இல்லையா, சிலை கரைப்பு, அந்த நாள்கள்லையுமே ஆங்காங்க வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன இடங்கள் வச்சிருப்பாங்க. அதை கரைக்கப்படுகின்ற நாளில் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, காவலர்களுடைய பாதுகாப்பு அதுவும் எல்லா ஊர்லயும் தேவைப்படாது. எங்க சிறுபான்மை மத சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்களோ, எந்த பாதை வழியா போகும்போது எதுவும் பிரச்சனைகள் வருதோ, எந்த ஊர்களில் தான் அந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது தேவைப்படும். தமிழ்நாடு முழுக்க சிலை கரைக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. இது ஒரு காரணம். இதனால வந்து காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான இடையூறும் கிடையாது. அது அன்னைக்கு மாலையில தான் நடக்க போகுது மதுரையில.